அயலிதான் சலங்கைய கட்டிட்டு ஆடுனா, அதுல ஏதோ விழுந்திருக்கும் போல அண்ணி. நான் ஏன் போட போறேன்? நீ இவ்ளோ சீப்பா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அண்ணி, நீங்க தேவையில்லாம என் கூட சண்டைக்கு வராதீங்க. ஏய், வாய மூடு ரித்திகா. நீதான் இத பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். சலங்கையில இருந்து நீ மணி எடுத்ததையும் அதை கீழே உருட்டி விட்டதையும் பாவை பாத்திருக்கா. நீ நடந்தத பார்த்தல? பாத்தியா? அண்ணி, இவளே ஒரு ஊமை, வாய் பேச முடியாதவ. ஏய், இவ சொல்றத வச்சு என்ன புரிஞ்சுக்காம என் மேல பழி போடுறீங்க பாருங்க. அதுதான் காமெடியா இருக்கு. வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. உனக்கு அயலி மேல பொறாம, அதனாலதான் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற. அது சரி, நீ உன் லெவலுக்கு தானே யோசிப்ப. அரண்மனையில ராணியா இருக்கிறதுக்கும் வேலைக்காரியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க என்ன அர்த்தத்துல இப்படி பேசுறீங்க? உனக்கு புரிய வேண்டிய அர்த்தத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க இப்படி எல்லாம் உன்ன மாதிரி லோக்கலா யோசிக்க மாட்டாங்க. அடுத்து என்ன, அயலி சமைக்கிற சாப்பாட்டுல உப்பள்ளி போட போறியா? அப்படி இல்லனா அதை விட சீப்பா வேற ஏதாவது பண்ண போறியா? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கூட ஒரு கௌரவம் இருக்கு. ஆனா உனக்கு என்ன இருக்கு? உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதே டோட்டல் வேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் கேரக்டர் சம்பந்தப்பட்டது. உனக்கா புரிஞ்சாதான் புரியும். ஆமா, மனசுல சின்ன குழந்தைங்கன்னு நினைப்பு. கண்ணாமூச்சி ஆடுதுங்க. பாவை, ஒண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம சின்ன குழந்தைய அடிக்கிறியே, உனக்கு அறிவு இல்ல? பாவை, சரி சரி, ஒண்ணும் இல்ல. நான் அவளை அடிச்சிட்டேன், நீ அழாத. வர வர ரொம்ப மோசமா நடந்துக்கிற ரித்திகா, இது நல்லதுக்கு இல்ல. ஏய், நீ நிறுத்துறி முதல்ல. நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது என் மாமியார் வீட்ல இருந்து எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த புடவை. இது மேல இந்த குழந்தை நடந்தா எனக்கு கோவம் வராதா? அதுக்காக அவளை அடிப்பியா? இவ குழந்தைடி, இவளுக்கு என்ன தெரியும்? அதுவும் இல்லாம இவ கண்ணை வர கட்டியிருக்கா. பார்த்து இருந்தா கண்டிப்பா உன் புடவைய மிதிச்சிருக்க மாட்டா. ரித்திகா போன் பண்றா.
சொல்லு ரித்திகா. அம்மா ரித்திகா, என்னமா ஆச்சு? என்ன அழுதுகிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் எல்லாரும் இங்க குத்தம் கண்டுபிடிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. நான் என்ன பண்றது? இதுல நீ வர பொறுமையாரு, அது இதுன்னு எனக்கு அட்வைஸ் வர பண்ணிக்கிட்டு இருக்க. ரித்திகா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுவடி. அந்த பாவை இருக்கால, அதான் அந்த இந்திராணியோட குழந்தை. அவ என்ன பண்ண தெரியுமா? அந்த குழந்தைகிட்ட ஏன் என் புடவைய மிதிச்ச, பார்த்து விளையாட கூடாதான்னு தான் கேட்டேன். அந்த அயலி வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து என்ன அரைஞ்சிட்டாமா. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா நடந்துக்கிறோம். என்னால எதுவுமே செய்ய முடியலமா. ரித்திகா, உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா அவ அங்க ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கால. இப்ப மட்டும் இல்ல, அடிக்கடி என்ன அசிங்கப்படுத்துறதுதான் அவ வேலையே. ரித்திகா, இதுக்கு மேல நான் இத சும்மா விட போறதில்ல. இரு, இப்பவே நானும் செல்லமாவும் அங்க வரோம். இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டாம விட போறதில்ல. நீ போன வை. ஹோயிலி, ஏன் மேலைய கைய வைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு.